ஃப்ரைடே ஈவினிங் காலிஃப்ளவர் சில்லி நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா மாவெல்லாம் நம்ம போடுற அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம காலிஃப்ளவர் சில்லி போட்டோம்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது வந்து சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலிஃப்ளவருக்கு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 மூடி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு நல்லா இந்த மசாலாவை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது பொரிச்சு எடுத்தால் கண்டிப்பாக வந்து அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராது. காலிஃப்ளவரும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். காலிஃப்ளவர் ரொம்ப பெரிய 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 பீஸாக போடாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதோட வெங்காயம் லெமன் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையே தொத்துரும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காலிஃப்ளவர் சில்லியோட தர்ணிக்காக்கு இன்றைக்கி முலாம்பழம் ஜூஸ் தான் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் மினி விலாகில்